அண்ணே, என்னண்ணே குழந்தைங்க எல்லாம் வெளியே இருக்காங்க, கிளாஸ் ரூமை பூட்டி போட்டிருக்கீங்க? அது டீச்சர். என்னண்ணே, சத்துணவு அரிசியெல்லாம் கிளாஸ் ரூம்ல கொண்டு வந்து போட்டிருக்கீங்க? அது சத்துணவு அரிசி இல்லப்பா, அப்புறம்? அது ரோலெக்ஸோட கஜ்ஜலோடு. யோ, குழந்தைங்க படிப்பு முக்கியமா இல்ல அவன் கஜாலோடு முக்கியமாயா? யப்பா, உனக்கு ரோலெக்ஸ பத்தி தெரியாது. அவன் ரொம்ப கொடூர பாடவன். உனக்கு தான் நான் யாருன்னு தெரியல. 3ஆம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கிறேன்னு தானே தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. எந்த தையல் கிளாஸுக்கு தானே போயிட்டு இருந்த? உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. அம்மா, இது என்னது அரிசி மூட்டையெல்லாம் இங்க கொண்டு வந்து போட்டிருக்கீங்க? சார், அது அரிசி மூட்டை இல்லை சார். ஓ, அகத்தி கீரையா? ஆமா சார், பக்கத்துல ஒரு விவசாயியோடது. மழையில நனைஞ்சு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு இங்க கொண்டு வந்து போட்டிருக்கோம். உங்கள மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் டிசம்பர்ல பெய்ய வேண்டிய மழை அக்டோபர்ல பெய்யுது. யோ, அது கஞ்சாயா? என்னடா சொல்ற? சார் சார் இந்த ஸ்கூலுக்குள்ளேயே கடத்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தைரியம் தான் இருக்கணும்? சார், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். இதுக்கு காரணம் அந்த ரோலெக்ஸ் தான். யாரா அது ரோலெக்ஸ்? அவன் தான் சார், ட்ரக் மாஃபியா லீடரு. அவனோட ஒவ்வொரு மூட்டைக்கும் நீங்க கணக்கு சொல்ல வேண்டியது வரும் சார். இந்த ஒவ்வொரு மூட்டையும் கணக்கு சொல்றது நான் லாரி டிரைவராடா? கன்னியாகுமரியோட ஆச்சு. ரோலெக்ஸ் அது ஏன்னு அவன் தலையே வெட்டின? பாக்கெட்ல போன் ஆன்ல இருக்கான்னு பாரு. போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கா. என்ன கரெக்டா? அவன் பாக்கெட்ல போனே இல்லைண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவன் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நேற்றுக்கு ஃபோனை அடகு வச்சதை நான் என் கண்ணால பார்த்தேன். அவன் போனை அடகு வச்சத பாத்தியே, அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினானான்னு பாத்தியாடா? என்னடா சொல்ற? போனை அடகு வச்ச காசுல ஃபுல்லா சரக்கு அடிச்சு சுத்தின்னு இருந்திருக்கானா. அவன் பொண்டாட்டி எனக்கு போன் போட்டு அசிங்க அசிங்கமா திட்டுறா. இவன் இப்போ போல வேற போலீஸ்க்கு தகவல் கொடுத்தது. அண்ணா, இதுக்கு காரணம் நம்ம பசங்க இல்ல, அப்புறம் அது ஒரு போலீஸ்காரன். டிபார்ட்மெண்ட்ல அவன் பேரு வேட்டையன். அப்போ ஆதார் கார்டுல சொல்லுடா. ஆதார் கார்டுல அவன் பேர் என்ன? எங்கடா போற? அவன் ஆதார் கார்டை பார்க்க போறேன். என் பொருள் மேல கை வச்சிட்டான்ல, இதைய வாழ்ற ஒவ்வொரு நாளும் நரகமா தான் இருக்கணும். ஒரே ஒரு கத்த மூட்டையை மட்டும் பிடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா வேட்டையன்? சார், அவர் இங்க இல்ல சார். இல்லையா? ஆமா, எங்க போயிருக்காரு? டேய், 150 1 சரக்கடிக்காதீங்கன்னு சொல்லல, அளவா குடிங்கன்னு தான் சொல்றேன். நமக்கு ஒரு குவார்டர் போதும். ஒரு குவார்டருக்கு மேல நம்ம குடிக்கிற ஒவ்வொரு பெக்கும் இன்னொரு குடிமகனுக்கு சொந்தமானது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் வந்துட்டாரு, குடுக்குறேன். சார், உங்களுக்கு போன். எது எனக்கு போனா? எவன்டா அது இந்த நேரத்துல? ஒரே ஒரு கத்த மூட்டையை மட்டும் பறிமுதல் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா வேட்டையன்? இவன் எங்க பறிமுதல் பண்ணா? பிளாக்ல தானே வித்தா. இந்த சொசைட்டியை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்துறதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது வேட்டையன். எனக்கு தெரிஞ்ச ரோலெக்ஸ்னு ஒருத்தன் 10 டன் கஞ்சாவை ஒரு குடோன்ல கடத்தி வச்சிருக்கான். அவனை பிடிக்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா வேட்டையன்? என்ன சார் சொல்றா? எவனோ 10 டன் கஞ்சா கடத்தி வச்சிருக்கானா, அவனை பிடிக்க இவனுக்கு நம்ம உதவி தேவைப்படுதா? ஒரு டன்னு 10 கோடினா 1 சார் 1 2 சார் 2 சார். அப்படின்னா பிளாக் மார்க்கெட்ல 100 கோடி சார். இந்த மாதிரி கஞ்சா கடத்துற நாய்களை பார்த்தாலே எனக்கு வெறியேறுது சார். இப்போ நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சார். நான் உங்களை நேரில் மீட் பண்ணணும். லொகேஷன் உங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் துப்பச்சுக்கு பிக் பாஸ். என்ன சார் சொல்றா? இந்த தீபாவளிக்கு நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. ஆபா, படத்தையே தியேட்டர்ல இருந்து தூக்கிட்டாருங்க. இதுல கலெக்ஷன் வேற. ஹாய்,
ஐ எம் விக்ரம். ஹாய், வேத்தையன். அப்புறம் இது என் அசிஸ்டன்ட் பேட்ரிக். டேய் அமரு, நீங்க என்னடா பண்ற? அபரா? யார் அது? என்னடா அண்ணன் மேல இன்னும் உனக்கு கோபம் குறையலையா? ஏதோ இவருக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு தெரியாது சார். டேய், நான் உன்னை என் ராபின் மாதிரி பார்த்தனேடா. அம்மா அது யாரு ராபின்? என் அக்கா பையன் தான். அம்மா கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா காஸ்டியூம் இது? இது என்னோட ஸ்பெஷலைஸ்ட் விஜலாட்டி சூட். செருப்பாலேயே அடிப்பேன். என் சூட்டை எடுத்துட்டு போய் 2 வாரம் ஆகுது, இன்னும் வாடகை பணமே வரல. யோ அதான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டல. டீம் மெம்பர்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்துறேன். காசை கொடுக்க துப்பில்ல. உனக்கெல்லாம் மான ரோஷம் எதுக்குடா? யோ சரியா, கொஞ்சம் அமைதியா பேசியா, அவனுங்களுக்கு கேட்டுரு போகுது. ஏன்னா அங்கே என்னடா குசு குசு? அது ஒன்றும் இல்லை, பேட்மேன் என்னோட அக்கா பையனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அக்கா பையன் ரொம்ப நல்லா இருக்கான் பேட்மேன், நீங்க போயிட்டு வாங்க. நாளைக்கும் வருவேன், காசு மட்டும் இல்ல. ஐயோ அதான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, போயேயா. ஹாய் சார், நான் உங்களோட தீவிர ஃபேன். யோ ஆமா, அவ எதுக்கு ஓ அக்கா பையனை பத்தி கேட்டுட்டு போறான்? அது அவ குடும்பத்துல இருந்து என் அக்கா பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம், அதான் பையன் எப்படின்னு விசாரிச்சுட்டு போறாரு. இப்போ அதெல்லாம் உனக்கு தேவையா? வந்த வேலையை மட்டும் பாரு. சரி, இப்போ நம்ம பிளான் தான் என்ன? பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான். டேய் சோமு, அவன் தான் உன்னை மதிக்க மாட்டான்ல, நீனும் என் ரோலெக்ஸ் கூட இருக்க. என்னோட வேல்யூ உனக்கு தெரியுது, ஆனா அந்த நாய்க்கு தெரியலையாடா. கை செலவுக்கு காசு கேட்டா வெறும் 500 எடுத்து தரான்டா. அந்த 500 வச்சு நான் என்ன நாக்கு வலிக்கிறதா? நான் மட்டும் தனியா போய் தொழில் பண்ணேன்னு வச்சுக்க, இந்த நாயெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவேன். அவனெல்லாம் கேங்ஸ்டர்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. டேய் எவன்டா? டேய் நாயே, நானே கஜலோட ஒருத்த தூக்கிட்டு கடுப்புல இருக்க, நீங்க வாய்ஸ் விட்டுட்டு இருக்கேனா? அண்ணா சும்மா தானே. இந்த வாட்டி ஒண்ணு இல்ல, 2 ரோட கஜலோட ஆக்குறேன்டா. ஒரு பொட்டல வாங்கினா இன்னொரு பொட்டல ஃப்ரீ. நான் கொடுக்குறேன்டா தீபாவளி ஆஃபர். நீ விட்டா பிக் பில்லியன் சேலும் பண்ணுவடா. என்னடா சொன்ன? இல்லண்ணா, அது நமக்கு கட்டுப்படி ஆகாதே, அதான். எனக்கு காசு முக்கியம் இல்ல, அந்த வேட்டையை ஈகோ டச் பண்ணிட்டா நான் யாருக்கு இதை ஒரு காட்டுறேன்டா. போய் லோடு ரெடி பண்ணி வை, இந்த வாட்டி நானே லோடு கொண்டு போறேன். அதோ அங்க தெரியுது பார், அதுதான் ரோலெக்ஸோட குணம். அப்போ அதான் பக்கத்துல லைட் எரியுது, அதுடாது சார். அது ஏறிடா. அப்ப இந்த சைடு இருக்கிறது? என்ன பார்த்தா உனக்கு எப்படி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி தெரியுதாடா? இப்ப என்ன சார் பண்றது? நான் வேணா இங்க தீ மூட்டுறேன், பார்பிக்யூ பார்ட்டி வேணா பண்ணுவோமா? என்ன சார்? அப்புறம் என்னடா, நான் ஃப்ரண்ட் வழியா போறேன், நீங்க 2 பேரும் பேக் வழியா வாங்க. டேய் அவ எங்கடா? என்னடா பார்பிக்யூ பார்ட்டின்னு சொன்னதும் படுத்துட்டேன், அது சும்மா சொன்னதுடா, எந்திரி. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், அவங்கள எதுக்குடா வர சொன்னேன்? சப்போர்ட்டுக்கா? குறி வச்சா ஏரே உழணும். மீனெல்லாம் நாளைக்கு பிடிச்சிக்கலாம், இப்போ ரோலெக்ஸ் பிடிக்கணும், வாங்க. ஏய் எல்லாம் எவ்வளவு மெதுவா ஆத்திட்டு இருக்கா? 2 ஆயிடுத்து. என்னடா மெதுவா போற, வேகமா போனோம். நானும் பார்த்துன்னு இருக்கேன், ஏன்டா இப்படி பண்ற? ஏற்கனவே கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு கிடக்குதுடா, முடியலடா என்னால. பிளட் பிரஷருக்கு வேற மாத்திரை போடல, தலையெல்லாம் கேரா இருக்குது. என்ன வாழ விட்டுன, ஒரு வாரம் என்ன வாழ விட்டு பாரு, எவ்வளவு சம்பாதிச்சு வந்து குடுக்கறேன்னு மட்டும் பாரு. சரா, இந்த 1 வாரம் உன்னோடது, எல்லாம் பண்றத பாக்குறேன். இந்த நேரத்துல யாரு? ஏண்டா நீ சாப்பிடறதுக்கு ஆர்டர் பண்ணியாடா? நான் ஒன்னும் ஆர்டர் பண்ணலையே. அப்புறம் யாரு இது? விக்ரம் சார். பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? அதுக்கு முதல்ல திருடவே இல்லையாடா? பல நாள் கடத்தினவன் ஒரு நாள் பிடிபடுவான், போதுமாடா? எனக்கு மடக்கா எதுவும் ட்ரை பண்ணாத ரோலெக்ஸ், உன்னை காப்பாத்த இங்க யாருமே இல்ல. ஏய் இவனுங்க எங்க போனானுங்க? இந்த லோட யாருக்கிட்ட சார் விற்கிறது? நமக்குன்னு ஒரு இளிச்சவாய மாட்டாமலா போயிருவா? The number you are trying to call is currently not reachable. Please try again later. டேய் ரோலெக்ஸ், மரியாதையா வெளியே வந்துரு. உடனே போன எடு, பிக்கப் போன எடு. வாடா. தப்பு பண்ணீங்க விக்ரம் சார், பெரிய தப்பு பண்ணீங்க.
என்ன நாய் மாத்திரை போட்டு படுத்துட்டானா? ஹலோ, யார் அது? நான் தாங்க சுகர் சோமு. சுகர் சோமுவா? நீங்க லியோ தானே? லியோவா? இல்லவே இல்ல. ஃபோன் பண்ணி ஜோசியம் பார கும்பலடா நீங்க. டேய், நான் உன் பேரை கேட்டேன்டா. உன் பேர் லியோ தானே? லியோன்னு இல்லாம பேர் வைப்பாங்க? எனக்கு தெரியலையே. நானே இது இப்பதான் கேள்விப்படுறேன். அப்ப இந்த லியோங்கிறது ராசி பலன்ல ஒண்ணும் இல்லையா? ஹலோ, என்னடா பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்ட? அதான் நீ லியோ இல்லைன்னு சொல்லிட்டேல, அப்புறமா எதுக்குடா நான் உன் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும்? ரோலெக்ஸ் போன் உன் கையில எப்படா வந்துச்சு? அப்ப ரோலெக்ஸ் சொன்னது உண்மைதானா? என்னடா சொன்னா? சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா, அது பசியோட இருக்கும்போது காடும் பட்டினி கிடக்கும்னு சொன்னான். அது உண்மையான? அப்புறம் இந்த இடத்த உருவாக்குறதுக்கு அவனுக்கு 24 வருஷம் ஆச்சுன்னு சொன்னானே. ஆமா, ஏன்டா? இல்ல, இந்த மொத்த குடோனே 3000 ஸ்கொயர் ஃபீட் தான். ஒரு மொக்க கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தா கூட 1 வருஷத்துல முடிச்சு கொடுத்துருப்பானே. அதான். நான் ரோலெக்ஸ் எங்கடா? ரோலெக்ஸ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? நான் அவன் சீட்டுக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் வரேன் தனியா. தனியாலாம் வராதீங்கண்ணே, லோடு ஏத்துறதுக்கு 2 பேராச்சும் கூட்டிட்டு வாங்க. முடிச்சுட்டா எல்லாமே முடிச்சுட்டு தப்பு கணக்கு போடுறீங்க விக்ரம் சார். இது ஒரு பெரிய நெட்வொர்க். இங்க ஒரு ரோலெக்ஸ் போடா அடுத்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வருவோம், ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் போடா அடுத்து டைட்டன் வருவோம். உங்களால அந்த நெட்வொர்க் எதுவுமே பண்ண முடியாது. உன்னை பிடிக்க தெரிஞ்சு எனக்கு அவங்கள பிடிக்க தெரியாதா? யோ, உன்னதுக்கா பிடிச்சி உள்ள போட்டுக்கிறாங்க. நல்ல விட இந்த உலகம் என்னைக்கு தான் மதிச்சிருக்கு. கரெக்டா சொல்றியா? நானே தப்பு பண்ணேன். ட்ரெஸ்ல இருந்த யங்ஸ்டர்ஸுக்கு கம்மி விலையில மாத்திரை கொடுத்தேன். இது தப்பா? சொல்லு, தப்பா? எதுவும் தப்பு இல்ல தம்பி. காரணம் அந்த இலுமினாட்டி குரூப் தான். நான் ஏன் சொல்றேன்? இலுமினாட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? சீக்ரெட் சொசைட்டி. ஆமா. இது அவங்க வேலை தான். ஒண்ணுமே புரியலையே. நீ கம்மி விலையில மாத்திரை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா கார்பரேட் காரை எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? அதான் உன்னை டார்கெட் பண்ணி பிடிச்சி தூக்கிருக்கானுங்க. யோ தாத்தா, இத கரெக்டா பேசுற. தனி ஒரு மாத்திரை போடுறியா? என்ன மாத்திரை இது? பிபி மாத்திரை. உன்னை வாங்கி போட்டு பாரு, உன் டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடும். ஆமா, அவன்கிட்ட ஃபாஸ்ட் ட்ராக்னு யாரையோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, அவ யாரு? உன் கூட வேலை பார்க்குற பையனா தம்பி? அவன் உன் பார்மசி பேர் என்ன தம்பி? எங்க இருக்கு? ஏன் கேக்குற? முதுகு வலிக்கு மாத்திரை வாங்கணும், அதான் கேட்டேன். நாங்க பார்மசிலாம் ஒண்ணு போடல, போட்டா சொல்றேன். மீட்டிங் கூப்பிட்டாங்க, அண்ணனை காணோம். டேய், ரோலெக்ஸ் எங்கடா? ரோலெக்ஸ் வரமாட்டான். ஏன் ஜொரம்னு வீட்லயே படுத்துட்டானா? அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? அவன் என்ன நற்பணி மன்றம் வச்சு மக்களுக்கு நல்லதாடா பண்ணிட்டு இருந்தான். போதை பொருள் கடத்திட்டு இருந்தான்டா. அந்த நாயை போலீஸ் பிடிக்காம பாரத ரத்னா அவார்டாட கொடுப்பானுங்க. இது என்னடா கோலம்? இனிமே நான் தான் ரோலெக்ஸ். தோடா, கருங்காலி மாலையும் கையில கத்திய வச்சிருந்தா ரோலெக்ஸ் ஆயிடுவாடா. டேய் ஹட்டோரி. டேய் சோமு, நீ சொன்ன மாதிரி லோடெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன்டா. கால் மீ சார். எஸ் சார். ஓகே சார். ஜஸ் சார். என்னடா சோமு, வேலை முடிஞ்சதும் இப்படிலாம் பேசுகிறேன்? உன் வேலையை காட்டிட்டேன்ல. இப்போ சொல்லுங்கடா, நான் ஸ்டார்ட் பண்றேன் ஸ்கிராட்ச்ல இருந்து. சாரி இருந்தா மருந்து வாங்கி போடுறா. ஸ்கிராட்ச் எல்லாம் பண்ணாத, புரியுதா? நாளைக்கு டே 1 அந்த போலீஸ்காரன் தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றா. நான் என்னடா பண்ணேன்? ஆல்ஃபிரட், அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட் விக்ரம பாத்தியாயா? இல்லையே பேட். ஏன் கேட்குறீங்க? என் சூட்டை எடுத்துட்டு போய் 2 வாரம் ஆகுது ஆல்ஃபிரட். இன்னும் அந்த நாய் காசும் தரல, என் சூட்டும் திருப்பி தரல ஆல்ஃபிரட். ஹாய் பேட்மேன். ஒரு வழியா வந்துட்டியா? 28,000 ரூபாய முதல்ல எடுத்து வையா. ஐ எம் சாரி பேட்மேன், நான் வாடகை படத்தர வரல. டேய் ஆல்ஃபிரட், முதல்ல இங்க வாடா. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கொலை பண்ண கூடாதுன்னு எங்க அப்பா அம்மாக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தனால சும்மா இருக்கேன்டா. இல்லன்னா நீ செத்தடா. உங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் பேட்மேன், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னடா?
ஒருத்த 10 டன் பொருளை கடத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டா. அவனை ட்ராக் பண்ண எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. நான் எதுக்குடா உனக்கு உதவி பண்ணணும்? யாருக்கு தெரியும், ஒருவேளை அவனோட டார்கெட் காத்தம் சிட்டியா கூட இருக்கலாம். அவன் கண்டெய்னரை கொண்டு போய் ஜோக்கர் கையில மட்டும் கொடுத்துட்டான்னு வைங்க. சரி வா, பேட் கம்ப்யூட்டர்ல பாத்துக்க. என்னடா அப்படி பாக்குற? யோ பேட்மேன், என்னையா இதெல்லாம்? யோ ஆல்ஃபிரட், என் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியாயா? இது அவன் வேலைதான்டா. செருப்பாலே அடிப்பேன். உன் கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வேலை பாக்குறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? வந்த வேலையை மட்டும் பாடுறா, தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காத. சரி கத்தாத போ. முதல்ல நில்றா. கண்ட்ரோல் ஆல் டெலீட். இப்ப பாடுறா. இதோ கிடைச்சிட்டானுங்க பேட்மேன், கிடைச்சிட்டானுங்க. நான் இப்பவே போலீஸுக்கு தகவல் கொடுக்கறேன். ஏன் சார் இங்கே நிறுத்திட்டீங்க? அடுத்து நம்ம போக போறது தமிழ்நாடு ஆந்திரா செக் போஸ்ட். கண்டிப்பா அந்த விக்ரம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பா. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போகணும். இப்போ என்ன சார் பிளான் வச்சிருக்கீங்க? கண்ணா குறி வச்சா எரே உலணும். சார் எப்படி சார் இருக்கீங்க? ஆமா தம்பி, நீங்க யாரு? அகாடமில நான் ட்ரெயின் பண்ணீங்களா, மறந்துட்டீங்களா? அகாடமி ட்ரைனிங்ல டாப்ல வேற வந்தேனா சார், துரை சிங்கர். ஐயோ தங்கோ, முறுக்கி பாக்குறியா தங்கோ? நீயாமா? எப்படிமா இருக்கே? சார் இவனை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சத்தியமா இவ யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா, எங்க என்ன சார் பண்றீங்க? அது ஒன்னும் இல்லடா சப்போ, ஒரு லோடு ஆந்திராக்கு கடத்திட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனா பார்டரை எப்படி கிராஸ் பண்றது தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஏன் சார் உங்க ஐடி கார்டாலே போதுமே சார். அது இல்லையப்பா, நாங்க இப்ப ஆந்திராக்குள்ள போறது யாருக்குமே தெரியக்கூடாது, அதான். ஓ, மொபைல இருக்கீங்களா சார்? நீங்க போகனா பார்டர்ல போன் போட்டு சொல்றேன். கண்ணா துரசிங்கோ, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சார் என்னோட கடமை, நீங்க போக நான் பாத்துக்கிறேன். ஹலோ, என்ன சொல்றீங்க சார்? உடனே தடுத்து நிறுத்துறேன். என்னப்பா, என்ன பிரச்சனை? இந்த ரூட்ல எவ்வளவு லாரில கிடக்கு வந்திருக்கா சார்? நீங்க போக, நான் அவளை பாத்துக்கிறேன். ஏய். நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒத்தா என் கோபத்துக்கு எவன் பலியாக போறீங்கன்னு தெரியலடா. யாரா இது? லியோ. எது இதுதான் லியோவா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லண்ணே, சமையல்காரன் வேற 2 நாளா வரலையா? ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பாடு வருது, அதனால சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ ரோலெக்ஸ் எப்படி நான் காப்பாத்துறது? காப்பாத்தணுமா? அவன் எதுக்குறா காப்பாத்தணும்? நான் என் பொருளுக்காக வந்திருக்கிறேன். இது ஏன் ராஜ்யம். பாய், என்னடா சொல்ற? நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து 30 நிமிஷம் கூட ஆகலையே. எதிர்பார்க்கல, தலை 2 பிடிப்பு எதிர்பார்க்கலாம். ஓங்கி அடிச்சா அவனுடன் வெயிட்ரா. பாக்குறியா? சை, நவம்பர் மாசம் அதுமா இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கியா? உனக்கு வெக்கமா இல்ல? முதல்ல அவங்களை எங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லு. அரசுல ஒரு அந்தரத்துல இருக்கோம், இல்ல அதண்ட பாதாளத்துல இருக்கோம். அப்போ சதுப்பு நிலத்துல வச்சு புடிச்சு நான் பஸ் ஏத்தி ஊருக்கு அனுப்பி வச்சிருவியா? அப்புறம் என்னடா, எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. அது ஏன் பைக்குடா? என்னாச்சு பேட்மேன்? டே ஆல்ஃபிரட், அவன் ஏன் பைக்கை எடுத்துட்டு போயிட்டான்டா. அவ புட்டாடி அதை அசிங்கப்படுத்துறேல்ல, உனக்கு இது தேவைதான்டா. என்னடா மனசுக்குள்ள சந்தோஷப்படுறியா? அப்படிலாம் மட்டும் இல்ல பேட்மேன். மேல் மாடி கக்கூசு கழுவ வேண்டியது இருக்குது, போய் கழுவி வை. கக்கூசு கழுவுறதுல கேவலமான வேலை நினைக்காதீங்க பேட்மேன். அது செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிசிப்ளின் மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. டேய், அப்படியே போய் ஏன் ரூம் பாத்ரூமே கழுவி வச்சுடு. என்ன பேட்மேன், ஆல்ஃபிரட் கோச்சிட்டு போறா? அவ வேலையை தானே செய்ய சொன்ன. அவன் அப்படிதாயா? எங்க அவன்? இதோ இருக்கா சார். டேய், இவன் யாரா? லாரி டிரைவர் சார். ஓவர்லோடு கீடு ஏதாவது ஏத்திட்டு வண்டி ஓட்டினானா என்ன? ஒடிச்சு வச்சிருக்க. யோ, இவதான் ட்ரக் கடத்துறவா? யோ, நீ தானே புடிச்சு வைக்க சொன்ன? பிடிக்க சொன்னது ட்ரக்ஸை கடத்தினவன. சபரிமலைக்கு போறவனை எதுக்குடா பிடிச்சு வச்சிருக்க? நீங்க போக சாமி.
இப்போ அவன் ஆந்திரா பார்டர்ல மாட்டினாதான் உண்டு. டேய் சிங்கா, அந்த 40 போலீஸ் ஆபீசர்ல ஒருத்தருக்காச்சும் ஏதாவது ஆகணும். நீ தூத்துக்குடி பீச்ல பொறிகடல விக்கிறது கன்ஃபார்ம். என்ன நடக்குதுங்க? தம்பி, பேபி மாத்திரை இருக்குதா? டேய் ரோலெக்ஸ், இங்க பாரு ஒன்னத்தாண்டா. யோ, இப்போதானே ஒண்ணுக்கு போனேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு ஒண்ணுக்கு போறேன். ஒரு டைப்பர் வாங்கி போற விட்டுக்கிறடா. டேய் தம்பி, அந்த பிபி மாத்திரை இருந்தா ஒண்ணு கூட. தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இந்தா. என்ன தம்பி, எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல தாத்தா, நல்லாம வெளியிட நடக்க போதும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் தம்பி? இயற்கையோட சமநிலை மாறும் போது அது பேரழிவு உண்டாக்கும். அதே மாதிரி தான் நான் இல்லைன்னு தெரிஞ்சா என் கூட நான் வேட்டையாடுறதுக்கு பல ஹைனாக்கள் வரும். எனக்கு யாரை பத்தி கவலை இல்ல, ஆனா ஒருத்தர் இருக்கா. அவன் அப்படி என்ன பண்ணிட்டான்னு அவனுக்கு பயப்படுற? ஒருவேளை அவனை பத்தி தெரியாம நானே பசங்க அவங்க டீலிங் பேசுறதுக்காக போனோம். சொல்றா ரோலக்ஸ், ஓகேவா? நீ சொல்ற போல 10 கடை தர முடியாது. ஒரு கடை தர 1 மாசத்துக்குள்ள செலவு பண்ணி காட்டணும். நல்ல முடியுமா? என்ன தப்பு கணக்கு போடுற தம்பி? எப்போ அது உன் அண்ணனா? சொல்லவே இல்ல. யோ, அவன் அண்ணனை ஓட்டப்பே நான் சொன்னேன். தம்பின்னு கூப்பிடுறான், பேரு வேற உன் பேரு மாதிரியா இருக்கு. அதான் கேட்டேன். ரோலக்ஸ்ங்கிறத பேர் இல்ல, அது இந்த ட்ரக் வேர்ல்டோட வச்ச பேரு. என்ன தம்பி சொல்ற? என்ன தப்பு கணக்கு போடுற தம்பி? நான் யாரு? என் பாட்டை யாரு உனக்கு தெரியுமா? அரசாங்கத்துக்கு பயந்து நாத்து நட்ட வேலை என் பாட்டேன். மக்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு மக்களுக்காண்டி மேரேஜ்னா கேனபிஸ், இண்டிகா, கொக்கா, ப்ளூ லோட்டஸ் அப்படி விவசாயம் பண்ண என் பாட்டேன். என்கிட்ட ஒரு கட்டளை இருக்கு, பேரம் பேசுறல வேணாம் ப்ரோ, இது தப்பு ப்ரோ. வாட் ப்ரோ? பாரு ரோலக்ஸ், நீ எவ்வளவுதான் உனக்கு ஒரே கடை தர முடியும். தம்பி, ரோட்ல ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு, நடுவல்ல நின்னா லாரி அடிச்சது போவேன். டேய், இது போல ரோடு இல்லடா. இப்படிதான் ஒரு நாள் ராமேஸ்வரம் பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்தேன். நேரா கடல் வழி நடந்து இலங்கைக்கே போயிட்டேன். ஓ நோ, இதுக்கு மேல நம்ம அதுக்கு அஃபெக்ட் ஆயிடும். கம் ஆன் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஒரு ஓட்டையோட நம்ம காதை பார்த்துட்டா விட மாட்டோம். அதனாலதான் நம்ம பார்க்க போறப்பல இயர் பாஸ் போட்டே போவோம், தெரியுமா? அவ்வளவு கொடூரமானவனா அந்த ரோலெக்ஸ்? அப்படின்னா உங்ககிட்ட அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேற ஆளே இல்லையா தம்பி? ஒருத்தர் இருக்கா. யார் அவன்? சரிப்பா, ஃபேக்டரி போயிட்டு வர நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. 60 வருஷம் நீ நல்லா இருக்கணும். எது 60 வருஷமா? ஒரு சராசரி மனுஷனோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமாடா? என்னது 80 வருஷமா? அதெல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் 60 தான். நானு போனா போது நம்ம பயலாச்சே எக்ஸ்ட்ரா 20 வருஷம் போட்டு வாழ்த்தோடு பண்ணா என்னடா ஓவரா போற? ஒரு பொய்யக்காச்சும் 100 வருஷம்னு வாழ்த்தியா? எனக்கு பொய்யாலாம் வாழ்த்த தெரியாது. அப்படி பொய்யா வாழ்த்தோண்டா உன் சித்தப்ப இருப்பா, அவகிட்ட போய் கேளு. என்ன லியோ, காலையிலேயே கோபமா இருக்க? காலையிலேயே டென்ஷன் பண்ணிருக்காரு சித்தப்பா. அவனை பத்தி உனக்கு தெரியாதாடா? அப்புறம் லியோ, அந்த புது இன்ஸ்பெக்டரோட ரொம்ப குடத்துல கொடுக்குறா. அதை விடுங்க சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். ரோலெக்ஸ் எங்க? கீழே உளுந்து கிளாஸ் உடஞ்சு போச்சுடா, அதான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். யோ, உன் பையனை கேட்டையா? ஓ அவனா? டே ரோலெக்ஸே, சொல்லுங்கப்பா. லியோ கூட போய் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணு. சரிப்பா. யோ சித்தப்பா, அவன் என்ன ஃபேக்டரி வரலாம் சொல்லிட்டு இருக்கிற? அவனையாவது ஒழுங்கா படிக்க வை, அவனை நல்லா படிச்சு வேற வேலைக்கு போடணும். டேய் லியோ உங்க அப்பனு ஃபேக்டரி நடத்தி கோடியா சம்பாதிப்பீங்க. நான் என் பையனை படிக்க வச்சு ஐடி கழுவி பிச்சை எடுக்க வைக்கிறோம். அது இல்ல சித்தப்பா, நம்ம குடும்பத்துல ஒருத்தனாவது படிச்சு நல்ல வேலை சம்பாதிக்கட்டும். டாடி, எனக்கு பைக் வாங்கி கொடுங்க டாடி. ஏன் மோட்டார் லாக் ஏதாவது பண்ண போறியா? எனக்கு இந்த உலகத்தை மொத்தமா சுத்தி பார்க்கணும் டாடி. எனது ஊரு சுத்த போறியா? ஏன்னா நான் எதுக்காக அவனை படிக்க வச்சறானு? பல்சர் பைக் ஒன்று இருக்குது, வாங்கி தர. வேலைக்கு போறியா? எனக்கு அவளை மறக்கணும் டாடி. எவ்வளடா? அவன் என்ன தடி வந்தா அஞ்சல. அவன் நிறத்தை பார்த்து சமக்கு பத்தல. அவன் அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. ஆனா இப்போ எனக்கு வேணும் அஞ்சல.
நான் எந்த பிராண்டு சரக்கு அடிச்சதுன்னு தெரியலையே. ஏன் முன்னாடியே கஞ்சி அடிச்சு கிடக்குறாப்பா. டேய் என்னடா அதெல்லாம்? டொபாக்கோலாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு. கஞ்சா தான் ஃபியூச்சரு. நீங்க மட்டும் மாறலன்னா அந்த ரேஸ்ல இருந்து காணாம போயிடுவீங்க. பாத்தியா, நம்ம குடும்பத்துக்கு வந்து பிறந்திருக்கு பாரு. நீ அது சொல்லி புரிய வை. டேய் ரோலெக்ஸ், ஏன்டா அவர் கூட வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிற? லியோ உனக்கு கூட வள தெரியல. இப்பெல்லாம் யாருமே மீன் அடிக்கிறது இல்ல. ஃபுல்லா ஸ்டஃப் தான். அவன் மட்டும் காலேஜ் பசங்களை டார்கெட் பண்ணணும் வைய. நம்ம ரேஞ்சே வேற. ஐய ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் ஃபேக்டரி தானே நம்ம பவரு, அதை விட்டுட்டு வேற பண்ணலான்றியா? நான் ஸ்டார்ட் பண்ற ஸ்கிராச்ல இருந்து நாளைக்கு டே 1. என்ன இந்த பஸ் ஸ்டாண்ட் போய் பிச்சை எடுக்க போறியா? என்ன லியோ இப்பெல்லாம் பேசுற? உன்கிட்ட வேற எப்படிடா பேசுறது? என்னடா ரோலெக்ஸ், அசிடிட்டியா? யோ ஃபாதர், அசிடிட்டி மாத்திரம் இல்லையா? அப்புறம் என்னது, பிரஷர் பாத்திரையா? மாவு ஃபாதர். பாவா? அரை கிளாஸ்ல இருந்து சத்து பாவு திருட ஆரம்பிச்சிட்டீங்களாடா? யோ இது அந்த மாவு இல்லையா, எனர்ஜி பவுடர். அப்படின்னா எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து. அட டல்லா இருக்குதே. டேய் சோமு, சொல்லுங்கண்ணே. லோடு ரெடி ஆயிடுச்சாடா? இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல லாரி ரெடி ஆகிடும். என்ன விஷயம்ண்ணே? எனக்கு நான் தான் லோடு கொண்டு போறேன். நீங்களா? ஏன்டா? இல்லண்ணே, லியோனா ஃப்ரெண்டு தானே லோடு கொண்டு போவாரு. நீங்க கொண்டு போறதா சொல்றீங்களே, அதான். ஏன்டா நான் லோடு கொண்டு போறவங்களுக்கு தான் பிரச்சனையா? இதுக்கு முன்னாடி நீங்க லோடு கொண்டு போனதே இல்லையாண்ணே? எல்லாத்துக்குமே ஒரு முதல் தரவாக்குறது இருக்கும். நீ என்ன லிப்லாக்காடா பண்ண போற? இவன் கிட்ட டிரைவிங் லைசென்ஸ் வேற இருக்குதான்னு தெரியலையே. என்னடா முடுமுடுக்குற? உங்களுக்கு லாரி ஓட்ட தெரியுமா? இது ஆர்டி ஆபீசரடா. உன்கிட்ட ஓட்டி காட்டி அப்ரூவல் வாங்கணுமோ? இன்னைக்கு லாரி நான் தான் ஓட்டுவேன். நான் தான் இன்னைக்கு டிரைவர், நீ தான் இன்னைக்கு கிளீனர். கிளீனரா? நாம என்ன ராஜஸ்தானுக்கு தக்காளியாடா கொண்டு போறோம்? டேய் சோமு, அந்த பக்கம் வண்டி போறதுக்கு இடம் இருக்கான்னு பாரு. என்னடா என்ன பார்த்துட்டு இருக்க? சைடா பாடுறா. டேய் ரோலெக்ஸ், சொல்லுங்க பெரியப்பா. லியோ எங்கடா? ஏதோ வெளியே போயிருக்க நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனையா? லோடு கொண்டு போக டைம் ஆச்சு. அவரை சீக்கிரமா வர சொல்றேன். வண்டி சாவி அவகிட்ட கொடுத்துறியா? சரி கொடுங்க. டேய் சோமு, நல்ல பாட்டு போடுறா. நாம என்ன ஃபீல்ட் ட்ரிப்பாடா போயிட்டு இருக்கோம்? ஏடா அமைதியா இருக்க, பாட்டு போடுறா. வண்டியில மியூசிக் பிளேயர் இல்லனே. பின்னாடி ஸ்பீக்கர் இருக்குது, எடுத்து போடு. டேய் ஏன்டா வெளியே போட்ட? நீங்க தானே போட சொன்னீங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். எவனுமே என்ன மதிக்க மாட்டீங்க. உன்னை மதிக்கிறதுக்கு நீ என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராடா? என்னடா தப்பு பண்ண? நானும் என் அப்பா அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா தானே ட்ரை பண்றேன். புதுசா முயற்சி பண்றது குத்தமாடா? ஒரு தனி வழியில போனாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல. அவனை தட்டி மட்டும் கீழே தள்ளி விடாதீங்க. முயற்சியாவது பண்ண விடுங்க. அண்ணா, உன்னை பிடிக்காதுன்னு யாருன்னு சொன்னது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ண்ணே. கால கையறா. என்கிட்டே ஒரு சிலிபஸ் வேலை கட்டுறியா? டேய் ரோலெக்ஸ், சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்றா. என்னடா ஊட்டிக்கு ட்ரிப் போறோமா? டேய் உன்னை பலி கொடுக்க போறானுங்கடா. என்ன சொல்ற? ஏன்டா? உன்னை பலி கொடுத்தாதான் நம்ம ஃபேக்டரி பழைய மாதிரி நல்லா போட அந்த ஃபாதர் சொல்லிட்டான். ஆஹா, இது அவமானம் தானா? டேய் ரோலெக்ஸ், சொல்லுங்க ஃபாதர். அன்னைக்கு கொடுத்திய ஒரு எனர்ஜி பவுடரு அது இருக்குதா? எனக்கு வேணுடா. ஆனா அது ரொம்ப செலவாகுமே ஃபாதர். ஏண்டா, உன்னை தூக்கி வளர்த்தி ஆளாக்குற மனுஷங்கிட்ட காசு கேக்குறல்ல? என்னை விட காசு முக்கியமா போச்சாடா? ஆமாடா, காசு இருந்தாதான் பொருள். எல்லாம் போயிட்டே இரு. உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. இதை எப்படியாச்சும் அப்பா கிட்ட எடுத்து சொல்றா. என்ன சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டாரா? நீ ஒழுங்கு மரியாதை ஊரை விட்டு ஓடி போயிடு. ஆனை ஒருத்த சேனை ஒருத்த இணைஞ்சு பலவரு கலகமே இழுக்கும் மூச்சிலும் இருவர் பேச்சிலும் நட்பு வாசமே நூறாண்டு வாழனுமே. டிடி 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 பெரியப்பா பையனா அப்படி சொல்றா? அதை விட்டுட்டு பாட்டு போட்டுட்டு இருக்க. கண்டிப்பா லியோவால தனியா சமாளிக்க முடியாது. என் உதவியோட கண்டிப்பா தேவைப்படும். இல்ல இல்ல இல்ல. என்னடா இல்ல? ஒரே ஒரு லட்டு மட்டும் கிடைச்சிருந்தா. சென்சிட்டிவ் மேட்டர். அது இல்லனா ஜிபேல 6வது லட்டு மட்டும் கிடைக்கவே இல்லை. அது மட்டும் கொடுத்துருச்சுன்னா நான் நேரம் 6000 ரூபாய் எடுத்திருப்பேன். டேய் சென்சிட்டிவ் மேட்டர். அது இல்லனா ஜிபேல 6வது லட்டு மட்டும் கிடைக்கவே இல்லை. அது மட்டும் கொடுத்துருச்சுன்னா நான் நேரம் 6000 ரூபாய் எடுத்திருப்பேன். 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 6000
எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், யாருக்கிட்டையும் இல்லைண்ணா. அண்ணே உன் ஜிபேல கொஞ்சம் செக் பண்ணி பாருண்ணே. ஏய் அண்ணன்கிட்ட 4வது லட்டு 3 இருக்குதுடா. அண்ணா அந்த லட்டை எனக்கு கிஃப்ட் பண்ணுண்ணா. அண்ணா எனக்கு போடுண்ணா. நீ கொஞ்சம் கோவமா இருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்க அப்புறமா வரோம். டேய் லோட தூக்குனது எவனு தெரிஞ்சதாடா? ஆமா, அவன் பேரு வேட்டையன், டிபார்ட்மெண்ட் ஆளு. ஆனா அவன் இன்னும் பொருளை டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்ச மாதிரி தெரிலண்ணா. என்னடா சொல்ற? இன்ஃபார்மர் சொன்ன டேட்டா படி 2 நாள் அவனை ஆளையே காணோமா. எனக்கு என்னமோ சரியா படல. அண்ணன் சொல்றதுதான் ரைட்டு. இனிமே சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது. நாம யாருன்னு அவங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆரம்பிக்கலாமா? நான் ஸ்டார்ட் பண்றேன் ஸ்கிராச்ல இருந்து. டேய் யாரா இவன்? இவன் சுகர் சோமன லோடு ஏத்துற பய. நானும் வந்ததுல இருந்து பார்த்துன்னுக்குறேன், ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்கிறான். ரோலெக்ஸ் போனதுல இருந்து அவனை ரோலெக்ஸ் நினைச்சிட்டு இருக்கான். அதான் அந்த நாய் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த நாய் கூட வந்து வேலை ஒன்றும் நடக்காதேடா. அவனை ஏதாச்சும் சொல்லி கலட்டி விட்டுருங்கண்ணே. டேய் சோமு, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுண்ணே. நீ தான் ரோலெக்ஸை கண்டுபிடிச்சு காப்பாற்றணும். ரோலெக்ஸை திரும்ப குடோனுக்கு கொண்டு வர்றது என் பொறுப்பு. டேய் அந்த வண்டியை ரெடி பண்ணி வைங்கடா. அண்ணே எல்லாமே ரெடி. He's a freaking badass. யோ பேட்மேன், சொல்லுடா. அங்க போர்டரை தாண்டி போயிட்டாருங்க. நீ ட்ராக் பண்ணி அவனுக்கு எங்க இருக்கான்றது மட்டும் சொல்லு. அடடடடா, இவன் வேற. ஏன்டா என்ன இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? சோ இது என் பையனை கொண்டதுக்கான ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட் என்ன தெரியுமா? நேத்தி வெத்தலை பாக்கு புகையில அதோட மாடர்ன் வெர்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நோ, இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடுவோம் சார். நீ குரங்கா மாறியோ இல்ல காட்டெருமையா மாறியோ அதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. 80 மில்லியன் வருஷம் ஆகிருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாற. சபா, அம்மாவை அப்பாவை கொண்டுட்டாங்க. ஸோ ரிவெஞ்ச் எடுத்து நிம்மதியா வாழ்ந்துருக்கலாம். ஐயா ஏன் பின்னாடி வந்தீங்க? டேய் ஏன்டா பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசுற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பிகாஸ் ஆஃப் தி ஐடியாலஜி. நம்ம செஞ்ச எந்த கொலையும் கொலை இல்ல சார். ஏது கொலை பண்ணியா? இட்ஸ் a statement. We take the shit out of the society. கொலை பண்ணிட்டு என்னைய அதுல சேர்க்கிறியா? செருப்பாலேயே அடிப்பேன். நல்லது செய்யறது கூட இந்த காலத்துல முகமூடி போட்டுட்டு செய்ய வேண்டியதா இருக்குது சார். நீ சொல்றதும் வாஸ்தவம் தான்டா. I'm an agent. டேய் ஆல்ஃபிரட் ஒரு பாலிசி போடணும்னு சொன்னான்டா. நான் செஞ்சதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது சார். தூ, அதுல இருந்தே நீ எவ்வளவு கேவலமானவன்னு தெரியுதுடா. I have known by my failures. எனக்கு சக்சஸ் இருக்கு, ஆனா அதை வெளியே சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் நேர்மையான கொம்பை. அதுக்கு முதல்ல நான் உன் சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் கேட்கவே இல்லையே. நான் செய்யாத ஒரு தப்புக்காக 30 வருஷம் அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு இருக்கேன் சார். எதுக்காக? டே நீ எல்லாம் 30 வருஷம் தான். நான் எல்லாம் பிறந்ததே அண்டர் கிரவுண்ட்லடா. One man's terrorism is another man's revolution. இங்க நான் தான் தீவிரவாதி. ஹெட்ஸ் அப் சார். தீவிரவாதியை பிடிச்சுட்டோம் சார். சார் சும்மா ஒரு மெட்டஃபோருக்காக சொன்னேன் சார். சார் ஃபேக் நியூஸ் சார். டே இப்ப என்னதான்டா சொல்ல வர? அவனுக்கு லொகேஷனை ட்ராக் பண்ணி சொல்லுங்க பேட்மேன். கிடைச்சதா? இப்ப அவங்க தாசன் கோ லொகேஷன்ல தான் இருக்காங்க. என்ன சொல்றீங்க பேட்மேன்? இதோ போறேன். எவன்டா அது? ஏய் யாரா அது? எவன்டா அது? என்னடா நடக்குறீங்க? ஆம்பளை இருந்தா முன்னாடி வாங்கடா. நான் நல்ல தமிழ் தாய்க்கே தமிழ் தந்தைக்கே பிறந்த தமிழ் புள்ளடா நானு. அவன் ஒன்ன கூப்பிடவே இல்லடா. எவன்டா அது? ஜஸ்ட் மிஸ்டா ரோலெக்ஸே. அவனுக்கு மட்டும் நீ சொன்னது கேட்டிருக்கணும். கேட்டா இப்ப என்னடா? கேட்டா இப்ப என்ன? என் தாய் பத்திரிடா. வாடா வந்த வேலைய பாப்போம். டேய் டேய் தம்பி, ஏதாவது கிடைச்சதாடா? இது மட்டும் தானா கிடைச்சதே. என்னடா அது? இயர் மாஸ்க்னா. இயர் மாஸ்கா? அதுவும் அந்த ரூம் ஃபுல்லா இயர் மாஸ்க் தானா இருக்குது. இத்தனை இயர் மாஸ்க் எதுக்கு வச்சிருக்காங்க? ஒருவேளை போலீஸுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு நடுவில் அந்த இயர் மாஸ்க் வியாபாரத்தை பண்றாங்களா?
நல்லா இருக்குதா? டேய் அத கரண்டி போடுறா. ஏன்னா நல்லா தானே இருக்குது. அத போடுறதால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மாஸ்க் போடுறதுனால என்னன்னா சைடு எஃபெக்ட் வரப்போகுது. இப்படித்தான் நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு 5 வயசு. என்ன பிறந்த உடனே அப்படியே போய் 1ஆம் கிளாஸ்ல உட்காந்துட்டியா? என்ன திருட்டு கேள்விலாம் கேட்குறேன். கண்டிப்பா அது அந்த மாஸ்கோட பவரை தான் இருக்கணும். சொல்லுண்ணா. அண்ணா என்னண்ணா சொல்லுண்ணா. ஐயோ ஏ 50 வருஷ சாம்ராஜ்யத்தை சாச்சிட்டலடா. தாத்தா அங்க பாருங்களேன், பேட்மேன் தாத்தா, பேட்மேன். ஆல்ஃபிரட், சொல்லுங்க பேட்மேன். என் சூட்டை எடுத்தான் விட்டுட்டேன், என் பைக்கை எடுத்தான் அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிட்டேன், இப்போ என் அடையாளத்தையே எடுத்துட்டான்டா. டாய அதுக்கு நான் என்னடா பண்ணட? என்ன பாருடா, என்னாச்சு? ஏன் அழுற? சாமி எனக்கு உதவி பண்ணுங்க சாமி. இதா இது இல்ல சாமி. டேய் எனக்கே இன்னும் கலெக்ஷன் ஆகல, நானே இன்னும் எவனும் வரலன்னு கடுப்புல இருக்கேன். போறியா இல்ல உள்ள விட்டு சொர்க்கவா? யோ சாமி, என்ன சுத்தி அமானுஷமா ஏதோ நடக்குதுயா. என்ன சுத்தி யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு உதவி பண்ணுங்க சாமி. என்னால அந்த ஆத்மாவை உணர முடியுது. என்ன சாமி சொல்றீங்க? ஆன்மாவா? அந்த ஆத்மாவுக்கு நீ கடன் பட்டு போயிருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. 100 ரூபாய் கேட்டாலே எவனும் தர மாட்டானுங்க சாமி, நல்லா விசாரிச்சு பாருங்க. டேய் அது இல்லடா. அப்புறம் ஒன்னும் இல்ல. இதா இத உன் கையில கட்டு, அந்த ஆத்மாவோட ஒண்ணு பண்ணாது. சரி தேங்க்ஸ் சாமி. டேய் என்ன சாமி? காசு கொடுத்துட்டு போட. இப்போதைக்கு இது மட்டும்தான் சாமி இருக்குது. டாய நீ எல்லாம் தண்ணி லாரில தாண்டா அடிபட்டு சாவ. இவன் எங்கேயாச்சும் பாத்தீங்களானே? ஆமா இவன் அவன் எங்க அண்ணன் வேலைக்கு போறேன்னு போய் 2 நாள் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. எங்கேயாச்சும் பாத்தீங்களாண்ணா? எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா சொல்றீங்களா? சொல்றேன்ப்பா. என்ன ராத்திரி தனியா போயிட்டு இருக்க? என் கூட அண்ணன் மட்டும்தான் இருக்கான். தப்பு பண்ணிட்டியாடா சோமு. தம்பி. அண்ணா நீங்களா? உன் அண்ணன் வர வரைக்கும் நான் வேணா அவனுக்கு துணையா இருந்துக்கவா? அண்ணன் மடியில சாஞ்சுக்கிறியாப்பா? இதோ வர்றான் பாரு நம்ம ஹீரோ. நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு தான் பேசுறீங்கன்னு தெரியுது பேட்மேன். நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல. 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னா 10 பேருக்கு கெட்டது பண்றதுல தப்பு இல்ல. இந்தாங்க பேட்மேன் உங்க காசு. கரெக்டா இருக்கும்ல, எதுக்கும் அப்புறமா எண்ணி பார்க்கணும். சரி நான் கிளம்புறேன். டேய் சொல்லுங்க பேட்மேன். அவனுங்களை பிடிச்ச சரி, அந்த கண்டெய்னர் எங்கடா? கண்டெய்னர் மட்டும் மிஸ்ஸிங் பேட்மேன். வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ்.